ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல்ல லஞ்ச் மெனு போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ அதனால இன்னைக்கு எங்க அம்மாவோட கைப்பக்குவத்துல சூப்பரா சிம்பிளா ஒரு நல்ல லஞ்ச் காம்போ போட போறேன். நல்ல காரசாரமான மீன் குழம்பு, மீன் வறுவல், முருங்கைக்கீரை பொரியல். இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். ஸோ வாங்க இதை எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் மீன் வறுவலுக்கான ஐட்டம்ஸ் ரெடி பண்றோம். மீன் நல்லா கழுவி தோலெல்லாம் உரிச்சு கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் மஞ்சத்தூள் போட்டாச்சு. அடுத்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. அடுத்தது காரத்துக்கு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டிருக்கு. 1 ஸ்பூன் போல கார்ன்ஃபிளவர் சேர்த்திருக்கு. அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ இந்த மசாலாவெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த மீனோட பீசஸ்க்குள்ள எல்லாம் போற மாதிரி நல்லா தடவி விட்டுணும். இந்த மசாலால பெப்பர் பவுடர் போட மறந்தாச்சு. ஸோ அது இப்போ ஆட் பண்ணிருக்கு. ஒரு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிருக்கு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு எடுத்து வச்சிட வேண்டியதுதான். அடுத்தது இப்போ மீன் குழம்பு பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மசாலா பேஸ்ட் அரைச்சு எடுத்துக்கணும். அதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு 10-12 உரிச்சு அதை மிக்ஸி ஜார்ல எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் 2 தக்காளி, அதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுலயே 2 ஸ்பூன் மிளகாத்தூளும் 1.5 ஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துக்கணும். இது நல்லா அரைச்சு பேஸ்டா எடுத்து வச்சுக்க வேண்டியதுதான். அடுத்தது ஒரு சட்டி அடுப்புல வச்சுட்டு அதுல எண்ணெய் ஊத்திக்கணும். இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் சூப்பர் டேஸ்டா இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு நல்லெண்ணெய் பிடிக்காது அப்படின்னா நீங்க சமையலுக்கு என்ன எண்ணெய் யூஸ் பண்றீங்களோ அதையே யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் கொஞ்சம் கடுகு போட்டு பொரிய விட்டு, அடுத்தது வெந்தயம் போட்டு அதுவும் கொஞ்சம் செவக்கணும். அடுத்தது கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுறணும். இப்போ இதுல ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கு, அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு துண்டு இஞ்சியை சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். அடுத்தது ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்டும் போட்டுக்கணும். இப்போ இதை நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடியில பிடிக்காத மாதிரி நல்லா வதக்கி விட வேண்டியதான். நல்ல கோல்டன் பிரவுன் ஆகணும்லாம் அவசியம் இல்லை. நல்ல ஒரு டிரான்ஸ்பரண்டா ஆகிற வரைக்கும், அந்த பச்சை வாசனை போற வரைக்கும் ஆனா போதும். இப்ப இதுல அந்த அரைச்சு வச்ச மசாலா பேஸ்டையும் ஆட் பண்ணிக்கணும். அதையும் இப்ப நல்லா வதக்கி விடணும். இப்ப அடி பிடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. சோ கொஞ்சம் கவனமா அடுப்ப ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா அடிக்கடி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த குழம்புக்கு தேவையான உப்பு இதுல போட்டிருக்கு. காரத்துக்கு மிளகாத்தூள் போட்டிருந்தாலும் ஒரு 4-5 பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிட்டா இன்னும் நல்ல டேஸ்டா இருக்கும். இந்த மசாலா கொஞ்சம் வெந்து அதோட பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதுதான் கரெக்டான டைம். அப்போ கொஞ்சம் புளி பிழிஞ்சு எடுத்து வைக்கணும். அதாவது ஒரு நெல்லிக்காய் அளவு புளிய தண்ணியில ஊற போட்டு அதை பிழிஞ்சு எடுத்து அந்த தண்ணி மாத்திரம் யூஸ் பண்றோம். இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கிறோம். இதுல இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கு. இதுல மாங்காவும் ஆட் பண்றதுனால புளி கொஞ்சம் கம்மியா தான் ஆட் பண்ணிருக்கு. உங்களுக்கு ஒருவேளை மாங்காய் வேண்டானா இந்த புளி கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. இப்ப இந்த குழம்பு நல்லா கொதிச்சு அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்ப அந்த கழுவி கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்க மீன் பீசஸ இதுக்குள்ள போட்டுறோம். மீனை போட்டதுக்கு அப்புறமா ரொம்ப போட்டு கிளறக்கூடாது. லைட்டா சேர்த்து விட்டுட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்லயே சமைக்கணும். நடுவுல அந்த மூடி எடுத்துட்டு
அந்த சட்டியை வந்து கொஞ்சம் சுத்தி விடணும், இல்லைன்னா அடியில பிடிக்கும். அதுக்காக இப்போ வந்து இந்த குழம்பு வந்து தேவையான அளவுக்கான கன்சிஸ்டன்சி வரப்போகுது. ஸோ இந்த டைம்ல மாங்காய் பீசஸை போட்டுடலாம். ஏன்னா மாங்காய் முதலே போட்டா அது அப்படியே குழஞ்சு கரைஞ்சே போயிடும். அதனால இறக்குறதுக்கு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு முன்னாடி போட்டா போதும். மாங்காய் போட்டு மூடி போட்டு ஒரு 2 இல்லைன்னா 3 நிமிஷம் வச்சிட வேண்டியதான். இப்போ இது ஓபன் பண்ணி பார்க்கலாம். கரெக்டா பெர்ஃபெக்டா இருக்கு எல்லாமே. கொஞ்சம் கருவேப்பிலைய போட்டு இறக்கி வச்சிடலாம். பாருங்க, குழம்பு பாக்குறதுக்கே என்ன அட்டகாசமா இருக்குல்ல, சூப்பர் கலரு. ஆக்சுவலா எங்க வீட்டுல மிளகாத்தூள் வந்து 2 டைப் ஆஃப் மிளகாவை காய வச்சு பொடிச்சு வச்சிருப்போம். பாதி வந்து நல்ல காரமான மிளகாவும், பாதி வந்து காஷ்மீரி மிளகாவும். ஸோ கலரும் இருக்கும், காரமும் இருக்கும். அடுத்தது இப்போ மீன் வறுத்து எடுத்துடலாம். அதுக்கு தேவையான எண்ணெயை சேர்த்துக்கிட்டு மீனை அதுக்கு மேல வச்சிடுறோம். இப்போ இத 2 பக்கமும் கரெக்டா நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியதுதான். இப்ப மீன் வறுவல் தயாராயிடுச்சு. அடுத்தது முருங்கைக்கீரை பொரியல் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானது ஒரு 4-5 பூண்டு வந்து லேசா நசுக்கிட்டு அதுல போட்டு கொஞ்சம் வதக்கி விடணும். கலர் மாறக்கூடாது, கசப்பு வந்துடும். அடுத்தது ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கு, அதையும் சேர்த்தாச்சு. கூடவே காரத்துக்கு 2 பச்சை மிளகாவையும் கட் பண்ணி அதையும் சேர்த்திருக்கு. இப்ப இதை நல்லா வதக்கி விட்டுற வேண்டியதுதான். இந்த பொரியலுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்தோம்னா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். தேங்காய் எண்ணெய் பிடிக்காது அப்படின்னா நீங்க உங்களுக்கு என்ன எண்ணெய் பிடிக்குமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா வதங்கிருச்சு. இதுல ஏற்கனவே உருவி நல்ல தண்ணியில போட்டு கழுவி தண்ணி வடியறதுக்காக எடுத்து வச்சிருக்க அந்த முருங்கைக்கீரைய இதுல சேர்த்துக்கிறோம். இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். இப்ப எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வதக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் கொஞ்சம் வேகறதுக்கு விட்டுறலாம். இப்ப கீரை நல்லா வெந்துருச்சு. இதுல இருந்து தேங்காய் திருவி வச்சிருக்கிறத சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இப்ப குழம்பு பொரியல் எல்லாமே ரெடி. சுட சுட சாதத்துல இந்த குழம்பை ஊத்திக்கிட்டு நல்லா பசிக்கிற நேரத்துல சூப்பரா தொட்டு சாப்பிட வேண்டியதுதான். இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் என்னோட எல்லா வீடியோவும் உங்களுக்கு மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஸோ நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் டாடா பை பாய்.